மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஆனால் பெட்ரோல் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய கார்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. டீசல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கிற ஆப்ஷன்ஸே வந்து ரொம்பவே கம்மி தான். அதில் இந்த காரை நம்மளால் வெளியே எடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எஸ், கியாவோட செல்டாஸ். அந்த செல்டாஸில் ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாற்றம் இல்லை, பல மாற்றத்தோடு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இதோட லான்ச் ஈவெண்ட் அப்போது இதோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. இது ரெண்டையும் ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கீழே வந்து ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. இது சிராஸோட கீ தான். அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே சைடில் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து ஹோல் பட்டன் இருக்குது. ரெண்டு பக்கமும் பிளாங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வெஹிக்கிள் வந்து லாக் ஆகிருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, கீ நம்ம கையில் இருக்கும்போது வெஹிக்கிளுக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னா பார்க்கலாம். நீங்கள் அதுவாகவே நான் எதையுமே ப்ரெஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அன்லாக் ஆகிட்டு இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு ஃபீச்சராக இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் தான் மேசிவான ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இந்த க்ரில்லு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான் வந்து இருக்குது. இது ஒரு லைக் ஆர் ஹேட்டு தான். என்னென்னா, இங்கே வந்து 2 ஸ்டெப்பாக வந்து இப்படி வந்திருக்கு. அப்போ இது வந்து ஏதோ ஒரு வாயை திறந்த மாதிரி பல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இங்கே ஓப்பன்ஸை பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உள்ளே இருக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப அப்ரப்டாக வந்து நமக்கு தெரியுது. அப்போது நீங்கள் ஹைவேல போகும்போது இன்செக்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக காற்றுக்கு உள்ளே போயிட்டு ரேடியேட்டரில் போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் டஸ்ட்டும் அதிகமாக உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் லுக்கு வந்து செம்ம மேசிவாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் குவாலிட்டி வந்து உள்ளே இருக்குது. அது 360 குவாலிட்டியுமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட்டுமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு. இந்த டாப் எண்டில் ஸ்லிம்மாக வந்து எல்இடியில் 2 ஹெட்லைட் இங்கே இருக்குது. அதாவது டிம்முக்கு ஒன்றும் பிரைட்டுக்கு ரெண்டுமே வந்து க்ளோ ஆகும். டிஆர்எல் அப்படின்னு பார்த்தா கூட இந்த வெர்டிக்கல் டிஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்லேயுமே வந்து ஒரு டிஆர்எல். பிளிங்கர்னு வரும்போது இதுவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு எரியும். இந்த ஸ்லிம்மான ஹெட்லைட்டு இந்த காருக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து கொடுக்குது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப்பு கார்னரிங் ஃபீச்சரோடு வருது. ரொம்ப ஸ்லிம்மாக குட்டியாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ஏர் டேம் எதுவுமே வந்து இங்கே கிடையாது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர் டேம் இருக்குது. ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. கன் மெட்டல் கிரேல வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பியானோ பிளாக்குமே அந்த பம்பரோட உங்களுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கு. மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பழைய செல்டாஸை விட இது கொஞ்சம் ரக்கட் ஃபீல் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே சைடில் சின்ன மஸ்குலர் வந்து உங்களுக்கு லெஃப்ட்லேயும் சரி அங்கே ரைட்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது 2 எட்ஜுமே உங்களுக்கு நல்லாவே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தெரியும். சைடில் வரோம் அப்படின்னா இந்த காரோட லென்த்து ஒரு 90 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரியே இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தா கூட 80 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 இருந்தது, 200 வந்து இப்போ உங்களுக்கு மாற்றிருக்காங்க. 10 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி விட்டுமே பார்க்கும்போது ஒரு 30 mm வந்து இது க்ரோ ஆகிருக்கு. ஸோ அப்போது வண்டியுமே வந்து சைஸ் படி பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து க்ரோ ஆகிருக்கு, அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த செல்டாஸோட அக்ரெசிவ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா இது டாப் எண்டு தான், ஜிடி லைனு, டீசல் தான் வந்து இதில் R18 வந்து உங்களுக்கு கிடைக்குது. 215/55 R18 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அலாய் வந்து டைமண்ட் கட் அலாய் வந்து கிடைக்குது. பட் இதில் வந்து ஒரு 4 ஸ்டைல் அலாய் வந்து உங்களுக்கு வரும். இந்த பர்டிகுலர் இதில் டைமண்ட் கட் கொடுக்குறாங்க. ஒரு ஈவியோட அலாய் மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது.
எனக்கு இது பர்சனலாக பிடிக்கல. அதே மாதிரி இந்த கேலிபர்ஸ் வந்து நியான் கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலராக யூஷுவலாக ரெட்டில் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு நியானில் வருது. சைடில் இன்னொரு சேஞ்சு இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் தான். இதுவுமே வந்து ஏரோடைனமிக்கு நல்லாவே வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வண்டியோட ஒரு ஏரோடைனமிக்கோட ப்ரொஃபைலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ராக் கோஎஃபிஷியன்ட் வந்து 0.31 வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க 0.36 இருந்து. அப்போது நல்லாவே இது வந்து ஸ்டேபிளாக ஹைவேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே ஓஆர்விஎம் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு பியானோ பிளாக்லேயும் கீழே பாடி கலர்லேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கேமராவும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 360 டிகிரி வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் ஸ்பாட்டுக்குரிய லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் போடும் போதுமே உள்ளே நமக்கு கிளஸ்டரில் அந்த வியூ வந்து காமிக்கும். மேலே ஒரு ரூஃப் ரெயிலு, இந்த ரூஃப் ரெயிலுமே வந்து ஃபங்க்ஷனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு பெனாரமிக் சன்ரூஃபு, அது ஏற்கனவே இருந்த விஷயந்தான். அதை அப்படியே வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ அப்படின்னு பார்க்கும்போது நல்லா ஒய்டராகவே இருக்குது. அப்போ நல்ல ஒரு டிஎல்ஓ வந்து நமக்கு உள்ளே கிடைக்கிது. இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸு, இது வழியாகவும் ரியர் சீட்டுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வந்து உள்ளே வருது. இந்த ஆர்ச் எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். பட் பியானோ பிளாக்காக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இங்கே கீழே வந்து ரன்னர் போர்ட்லேயும் அந்த கிளாடிங் போயிட்டு ஃப்ரண்ட்லேயும் போயிட்டு இந்த ஆர்ச் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. வண்டிக்கு வந்து ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. சைட்லேயுமே வந்து ஒரு பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அதை சென்ஸ் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கேரன்ஸ் கிளாவிஸோட ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. எனக்கு பர்சனலாக இதோட லுக் வந்து பிடிக்கல. இதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா அக்ரெசிவாக இருந்தது. இது கொஞ்சம் ஏதோ சட்டிலான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு தான். இந்த டெயில் லேம்ப் வந்து ஃபுல் லென்த்துக்கு இல்லாமல் நடுவில் ஒரு டிஸ்கனெக்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி அந்த டைகர் நோஸ் கிரில்லை வந்து அப்படியே இங்கேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியருக்குரிய கேமரா வந்து அங்கே நமக்கு வருது. இதுவுமே உங்களுக்கு கேரன்ஸில் கிளாவிஸில் இருந்த விஷயந்தான். இது இண்டிகேட்டருக்கும் கீழே வந்து ஒரு ரிவர்ஸ்க்குரிய லைட்டும் வந்து நமக்கு 2 கிடைக்கும். அங்கேயும் இங்கேயும் நமக்கு கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டர் தான். அதே மாதிரி ஒரு பார்க்கிங் சென்சாரும் நமக்கு அதில் கிடைக்கிது. ஸோ கீழே வந்து டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் வெஹிக்கிளோட லுக்கு கொஞ்சம் ஆடா மாதிரி இருக்கும். எக்ஸாஸ்ட் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 200 mm 10 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரியலில் விண்ட்ஷீல்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு ஒரு ஃபுல் லென்த்துக்கு வருது. அதே மாதிரி ஒரு ஸ்பாய்லரும் இதில் உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக வரும். அது நல்லாவே ப்ரொஜெக்ஷனாக இருக்குது. நல்ல ஒரு ஏரோடைனமிக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலே ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனாவும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. பூட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பூட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 433 லிட்டர்ஸாக இருந்த விஷயம் இப்போது ஒரு 447 வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 14 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லாவே வந்து உங்களோட லக்கேஜை நீங்கள் டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. லிஃப்ட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோர்லேருந்து கொஞ்சம் நீங்கள் உயரமாக தான் தூக்கி உங்களோட லக்கேஜை வைக்கணும். இங்கே ஒரு பார்சல் ட்ரே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அது போக இங்கே ஒரு சப்வூஃபர் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. போஸோட ப்ரீமியம் ஆடியோ வந்து இதில் உங்களுக்கு இருக்குது. வேறு லெவல் குவாலிட்டியை டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு லைட்டும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பூட் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் சைஸில் வந்து உங்களுக்கு வர்றது கிடையாது. அப்பா ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். 17 இன்ச்சில் தான் வந்து ஒரு ஸ்பேர் வீல் கிடைக்கும். ஸோ உள்ளே போகலாம். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ஒரு கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. ஃப்ரெஞ்ச்வுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதாவது 1 அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு நிறையா ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரலான ஸ்மெல்லை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் ஃப்ரெஞ்ச்வுட் அப்படிங்கிறது அந்த ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஜெல் பர்ஃப்யூம் வந்து கிடையாது. அதனால் உங்கள் காரை சிந்தி ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியே இங்கே ஒரு ஷட்ரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இன்டென்சிட்டியை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு உங்களோட கப் ஹோல்டரில் போட்டிங்க அப்படின்னா அதோட ஒர்க்கை அது பார்க்கும். இங்கே டோர் பேட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த டோர் பேடில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ரப்பர் குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இங்கேயுமே வந்து அதே இது கண்டினியூ ஆகுது. ஒரு ஆம்ரஸில் ஒரு சின்ன ஒரு லெதரோட ஃபீல் வந்து கிடைக்கிது.
ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு டோர் பாக்கெட்டு, அது போக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அம்பர்லா ஹோல்டர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இதில் கிடையாது. ஆம்பியன் லைட்ஸ் வந்து ஒரு 64 கலர்ஸில் வந்து ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்டை மேட்ச் பண்ணி ஒரு கன் மெட்டல் கிரேல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது. அதே ஃபீல் தான் வந்து இந்த டோர் ஹேண்டில்லையும் கிடைக்கும். இப்போ இந்த செல்டாஸில் அடிஷனாக வந்தது மெமரி சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3 ப்ரொஃபைல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஐ திங்க் ஒரு ப்ரொஃபைலுக்கு 2 மணிக்கு 6 லொக்கேஷன்ஸை நீங்கள் வேரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி வெண்டிலேட்டர் சீட்ஸ்க்குரிய ஸ்விட்சஸும் நமக்கு இங்கே இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு டோர் பேட் தான். அதே மாதிரியே இங்கே வந்து போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குது. சீட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வே அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணலாம், அப் அண்ட் டவுன் நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரியே ரீக்ளைனும் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து லம்பர் சப்போர்ட்டும் வந்து எலக்ட்ரிக்கலாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்குரிய சுவிட்சஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் உள்ளே வரேன். உள்ளே வர்றதுக்கு இந்த அப்போச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே எனக்கு ஒய்டராகவே எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. பட் டோர் பேட் அப்படின்னு பார்த்தோன்னா டோர் வந்து 90 டிகிரிலாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் பட் இருந்தால் கூட ஈஸி இன்க்ரெஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஏசியை ஆன் பண்ணிக்கிறோம். பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது. புஷ் பட்டனை ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற கம்ப்ளீட் டேஷ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பழைய செல்டாஸ்க்கும் இப்போக்கும் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. இது அப்படியே பார்ட் ஷேரிங் வந்து சைரஸில் இருந்து வந்த நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங் வந்து டபுள் டீகட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. இந்த 2 பட்டன் மட்டும் இதில் அடிஷ்னலாக இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று டிரைவ் மோடு. ஸோ டிரைவ் மோட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் மோடு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்னோ, மட்டு, சாண்டு அப்படிங்கிற அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கிடைக்கிது. ஒரு ரோலரு செம்ம சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அது போக இந்த சுவிட்சஸ்மே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது டீசலோட 80 கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு காரில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பேடல் ஷிஃப்டர்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் லைட்ஸுக்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் வைப்பருக்குரிய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த கிளஸ்டர் ஒரு 12.5 இன்ச்சஸில் 2 கிடைக்கிது. இது இன்ஃபோடெயின்மெண்ட், இது கிளஸ்டர். நடுவில் ஒரு 5 இன்ச்சில் ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் சைரஸில் இருந்த விஷயந்தான். இருந்தால் கூட இங்கே நமக்கு சுவிட்சஸ்லேயும் நமக்கு ஏசிக்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வருது. இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸும் நமக்கு வருது, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரியே பார்க்கிங்குரிய லைட்டுமே வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஹாட் சம்மரில் இதோட த்ரோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெண்டிலேட்டர் சீட்டை ஆன் பண்ணி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏசி டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு ஃபேனை கொஞ்சம் ஏற்றுவோம். இந்த ஃபேன் வந்து ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக வச்சா இவ்வளோ நாய்ஸி இருக்குது. ஓரளவு கம்மியாக வச்சா கூட கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். வெண்டிலேட்டர் சீட்ஸ் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது. பெருசாக நமக்கு அந்த நாய்ஸ் வந்து தெரில. இந்த டேஷில் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இங்கே இருக்குது. இங்கேயும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே சின்னதாக ஒரு ரப்பர் குஷன் மாதிரி உங்களுக்கு இருக்குது. இது அகைன் ஹார்ட் பிளாஸ்டிக்கு. இங்கே உள்ளே வந்து ஆம்பியன் லைட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். க்ளோவ் பாக்ஸு ரொம்ப டைட்டான ஒரு க்ளோவ் பாக்ஸ் தான். இங்கே லெஃப்ட்டில் வந்தோன்னா ஒரு 3 சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது சி டைப்பில். அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி லீவர்ஸ், ஆட்டோ ஹோல்டு, பவர் ஆட்டோ பார்க்கிங்குரிய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதாவது பார்க்கிங் சென்சாரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு இதில் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு இங்கே இருக்குது. 360 டிகிரிக்குரிய கேமரா வேறு லெவலில் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா, ஒரு 4K குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லலாம். சன்ரூஃபை காணவில்லை. 2D நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்க்குரிய கேமரா அடாப்டிவாகவே நமக்கு கிடைக்கிது. அதுவும் சூப்பர் கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்க்குரிய கேமரா அதுவுமே வந்து செம்ம கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி, இந்த டச் ஸ்க்ரீனோட குவாலிட்டி அதுவுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் ஹோம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எங்கே இருக்குது? ஹோம் கொடுத்தோன்னா இதே இன்ஃபோடெயின்மெண்ட்டில் மீடியா எல்லாமே வந்து இங்கே நீங்கள் ப்ளே பண்ண முடியும். நல்லாவே டச்சர் சென்சிட்டிவ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்ஃப்யூம் இன்கேஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.
இதை கப் ஹோல்டருக்குள்ள யாய் அப்படி போட்டுடலாம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷட்டரும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். வெளியில் எதுவுமே எக்ஸ்போஸ்டாக தெரியாமல். அதே மாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. அதில் ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ஆம்ரெஸ்ட்டு மூவபுளாக இல்லை, கொஞ்சம் மூவபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து எனக்கு கை எட்டுறதுங்கிறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். IRVM வந்து ஆட்டோ டிமோபிளாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் SOS டோயிங்குரிய சப்போர்ட்டு, கியா கனெக்ட்டுங்கிறது வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவன் வெஹிக்கிள் தான். இந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணியோ இல்லை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கிளை ஓபிடியை அங்கேருந்தே அவங்க ஸ்கேன் பண்ணி இதோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்படி விஷயங்கள் எல்லாம் இந்த கியா கனெக்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. டேஷ் கேமு இந்த வேரியண்ட்டில் வரல, எக்ஸ்லைன் வேரியண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு வந்து ஒரு டேஷ் கேமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன்ரூஃப் ஆல்ரெடி பிளைண்டர் ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறேன். வா, ஸ்லோவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நல்ல லென்த்து. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரியர் வரைக்கும் நமக்கு அந்த சன்ரூஃப் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ மொத்தத்தில் இந்த ஃப்ரண்ட் சீட்டோட கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து நமக்கு ஐ திங்க் EV9 உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு நெட்டில் ஒரு நல்ல குஷன் ஃபீல் இருக்குது. சைடில் பார்க்கும்போது சூப்பர் ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த சீட்டோட லெதர் எல்லாமே வந்து சாஃப்ட் டச்சில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கலரோட காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு வேரியண்ட்ஸ்க்கும் மாறுது. இதில் ஃபுல் பிளாக் இன்டீரியர் இருக்குது GT லைனில். ஐ திங்க் HTX HTKலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டபுள் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ரியர் சீட்டுக்கு போகலாம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டோர் பேட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கேயும் வந்து அந்த ஒரு லெதரோட டச் இருக்குது. இங்கே ஒரு பிளைண்டர், நமக்கு சன் பிளைண்டருமே இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பேஸுமே நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன், சாரி. உள்ளே வந்து உட்காந்துட்டோன்னா இன்க்ரெஸ் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஹைட்டு 5'8". இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்கிது. லெக் ரூம் வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து லெக் ரூம் வந்து பாருங்கள். என்னோடய ஹைட் 5'8". இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. இவ்வளோ வந்து நல்லா தக் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி அண்டத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அண்டத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டோட வித்துமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இதில் இருக்குது. அப்போ சீட்டிங்கோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டாப் நாச்சாக வந்து ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இருக்குது. என்னை நல்லா ஹக் பண்ணுது. ஒரு பக்கெட் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே டவுன் பண்ணுறேன். ஒரு ஆம்ரெஸ்ட்டு, அதில் 2 கப் ஹோல்டரும் நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. நடுவில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லேயும் நமக்கு இருக்குது. அங்கேயும் நமக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக உட்காரலாம். கீழே நீங்கள் டனல் ஹைட்டுன்னு பார்த்தா கூட கொஞ்சம் நல்லாவே நேரோவாக தான் இருக்குது. ஐ மீன் ஹைட் நல்லா லோவாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களோட லெக்கை வச்சுக்கலாம். நடுவில் உட்காந்திங்கன்னா காலை ஒட்டி வைக்கும்போது, இது மேலே வைக்கும்போது அண்டத்தை வீக்காக இருக்குது. பட் சைடில் வச்சிங்கன்னா மேனேஜபிளாக இருக்குது. ஒரு ரியரில் ஏசி வெண்ட்டு ஏதோ ஒன்று ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன் ஏசி வரவே இல்லை, ஏதோ லாக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே நமக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே தான் ஒரு C டைப் சார்ஜிங், இங்கே ஒரு C டைப் சார்ஜிங். அதில் வச்சுட்டு நீங்கள் இங்கே வேணால் வச்சுக்கலாம். இங்கே இதை ஹார்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. நீங்கள் பிரேக் போட்டு நீங்கள் இப்படி வண்டி பிரேக் போடும்போது இன்கேஸ் நீங்கள் சீட் பெல்ட் போடலைன்னு வச்சுக்கோங்க. சீட் பெல்ட் போட்டுட்டிங்கன்னா ஓகே. சீட் பெல்ட் போடலைன்னா அப்படி போய் இப்படி அடிச்சிங்கன்னா சரியான இம்பேக்ட் வந்து நம்ம தலைக்கு வந்து கிடைக்கும். அது சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றி யோசித்துருக்கலாம். மிச்சபடி ஹெட்ரெஸ்ட் எல்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அப்போது ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபீல். இன்டீரியருமே வந்து நமக்கு இந்த டேஷையுமே நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ட்ரைவ் பண்ணலாம். இந்த டீசல் பெட்ரோல் ரெண்டுமே ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த நியூ செல்டாஸோட டீசல் வேரியண்ட் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு AT டார்க் கன்வெர்ட்டர் வந்து நம்ம கூட இருக்குது. ஒரு லான்ச் பண்ணலாம். அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி போய்கிட்டு ஒரு லான்ச் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது டார்க் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறனால பெருசாக வீல் ஸ்பின்லாம் நடக்கிறதுக்கு
உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ட்ராக்ஷன் கூட நான் உங்களுக்கு ஆஃப் கூட நான் பண்ணி வச்சிடறேன். ட்ராக்ஷனு ஓகே ஆஃப் ரைட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஃபுல் த்ராட்டில் ஓ மை காட், ஒன்றும் பெருசாக அந்த வீல் ஸ்பின்னோ எதுவுமே நடக்கலை. இப்போ நான் இருக்கிற டிரைவ் மோடு வந்து ஒரு நார்மல் டிரைவ் மோடில் தான் வந்து நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீசலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெஃபினட்டாக அந்த 250 Nm டார்க் அப்படிங்கிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பவர் வந்து கேட்க கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டு சூப்பராக ஒரு பவரை வந்து டெலிவரி பண்ணுது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ பாருங்கள், தெரியுதா? அப்போது RPM 4000க்குலாம் போயிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரவ் வந்து சவுண்டு நம்மளால் உள்ளே கேட்க முடியுது. எனக்கு கால் வரைக்கும் எனக்கு அந்த ரவ்வோட அந்த வைப்ரேஷன் வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் சட்டலாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அவ்வளோ சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த வண்டி இருக்குது. அப்போது ஏடியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் கியர்ஸில், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் நல்லா ரவ் பண்ண விட்டு தான் கியர் ஷிஃப்டிங்கே நடக்குது. அது மேபி அந்த டார்க்கை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை ரவ் பண்ண விட்டுட்டு தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் அந்த தேர்டுக்கு அப்புறமா டக்குன்னு ஷிஃப்டிங் வந்து நடக்குது. அதுவும் முக்கியமாக 2000 RPMக்கு மேலே ஒரு 3000 வரைக்கும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அவ்வளோ அழகா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அகைன் 3 to 4 அப்படிங்கிறது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. 4க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான ரிஃபைன்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது மாறி அதோட NVH வந்து இருக்குது. கேபினோட நாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து பெருசாக எந்த ஒரு நாய்ஸுமே இந்த நமக்கு உள்ள கேபின்குள்ளே கேட்கல. ஹூட்ல இருந்துமே பெருசாக இல்லை. அதே நேரத்தில் ஆம்பியன்ஸுமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து அந்த இன்சுலேஷன் இருக்குது. ரைட், இப்போ ஹேண்ட்லிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். செல்டாஸ் அப்படின்னாவே நம்ம எதிர்பார்க்குறது ஹேண்ட்லிங் தான். ஏன்னா ஒரு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் வந்து கிடைக்கும். நல்ல ஸ்டேரிங் வந்து நல்ல ஸ்டிஃபராக இருக்கிறதுனால சூப்பர் ஹேண்ட்லிங்காக வந்து முன்னாடி செல்டாஸில் இருக்கும். அதுதான் கிரெட்டாக்கும் செல்டாஸ்க்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃபரன்ஸே வந்து அதுதான். ஆனால் இப்போ இந்த செல்டாஸில் சஸ்பென்ஷனை சாஃப்ட்வேர் டியூனாக வந்து உங்களுக்கு மாற்றிட்டாங்க. அப்படி சாஃப்ட்வேர் டியூனாக மாற்றினதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிரெட்டா மாதிரியே இருக்குது. ஏன் மாற்றணும் அதை புரியலை. ஸோ செல்டாஸ்னாவே நாங்கள் எதிர்பார்க்குறது, பையர்ஸ் எதிர்பார்க்குறது அந்த ஸ்டிஃபாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் அது மிஸ்ஸிங். ரொம்ப சாஃப்டாக கொண்டு வந்துட்டாங்க. கிரெட்டா மாதிரியே வந்து இருக்குது. அவங்கக்கிட்ட கிரெட்டாங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பட் செல்டாஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னா அந்த டியூன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது வந்து இதில் டெஃபினட்டாக மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேரிங்குமே வந்து கொஞ்சம் லைட்டராகிருச்சு. அதனால ஹைவேல நீங்கள் அழுத்திலாம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக தான் இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணணும். அன்னியவனான ரோடில் போகும்போது உங்களை பயங்கரமாக அப்படி போட்டு உலுக்கி எடுக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் முன்னாடி செல்டாஸில் இருக்காது, அந்த ஸ்டிஃபான சஸ்பென்ஷனால். கரெக்டாக அதை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் செல்டாஸில் அப்படி இல்லாமல் இருந்த விஷயம் இப்போ அப்படி மாறிடுச்சு. அதை நாங்கள் கண்டிப்பாக கியாட்ட இருந்து எதிர்பார்க்கல. அப்போ செல்டாஸ் வர்றாங்க அப்படின்னா பையர்ஸே வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க டார்கெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா காமன் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க. விச் இஸ் தெரியல, அது எங்களால் ஏற்றுக்க முடியல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ சிட்டிக்குள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குது சஸ்பென்ஷனு, வேற லெவல் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் அப்படி ஏறி இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி 2 தடவை இப்படி வேவியாக வந்து ஆடிட்டு தான் வண்டி மூவ் ஆகுது. அந்த அளவுக்கு சாஃப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸ்டேரிங் நான் சொன்ன மாதிரி பயங்கர லைட்டராக இருக்குது. ஹைவேல போகும்போது கொஞ்சம் மேனேஜபிளாக ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகுது. இருந்தாலுமே நாங்கள் எதிர்பார்த்தது ஸ்டிஃப் தான். அது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது. அடுத்தது பிரேக்கு. ஸோ பிரேக் அப்படின்னு பார்த்தோன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஓட்டுறது ஒரு டாப் எண்ட் தான், அதனால 4 வீல் டிஸ்க் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அப்படி 4 வீல் டிஸ்க் இருக்கிறதுனால செம்ம ஷார்ப்பாக பக்காவான ஒரு பிரேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்கிது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல கண்டிப்பாக நிப்பாட்ட முடியும்.
கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து பிரேக் அடிக்கலாம். அதில் எந்த டவுட் இங்கே பாருங்கள், ஒரு அன்னிவரான ரோடு அப்படி போட்டு வாங்கி குத்துது. பட் நான் பின்னாடி உட்காந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த சஸ்பென்ஷனோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஒரு அன்னிவரான ரோடு பாருங்கள். வா, இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்லாம் வந்து மெத்தேல போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி செல்டாஸில் அது பயங்கரமாக உள்ளே வரும். இப்போ அதெல்லாம் வந்து அப்படியே அதோட டியூனை வந்து மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ ஓவரால் வண்டியோட பவர் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக இருக்குது. பட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டீசல் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் ஹைவேல 20 வரைக்கும் கண்டிப்பாக இதுக்கு முடியும். சிட்டிக்குள்ளே பார்க்கும்போது ஒரு 14 அப்படிங்கிறது செமையாக இருக்கும். பாருங்கள், தெரியுதா? டங் 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 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ அடுத்து நம்மக்கிட்ட பெட்ரோலும் வந்து இருக்குது. GDI டர்போ நம்ம கூட இருக்குது. இப்போ அதில் போயிட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, NVHலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அழுத்துறேன், 4000 மேலே போகுது. வேற லெவல். ஸோ டீசல் அது என்ன எய்மில் இருக்கோ அது டெஃபினட்டாக இந்த வண்டியில் கிடைக்குது. இப்போ நம்ம பெட்ரோல் GDI டர்போ இருக்கிற ஒரு வண்டியை இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். இந்த நியூ செல்டாஸில் ஒரு லான்ச் வந்து கொடுக்கலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். DCT ஸோ 100 அப்படிங்கிறது கொஞ்சம் அசால்ட்டாக ரீச் ஆகுது. ஆனால் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது பயங்கரமான ரெவ் வந்து நமக்கு உள்ளே கேட்குது. அது வைப்ரேஷனாக இல்லை, பட் நாய்ஸாக வந்து அந்த ரெவ் வந்து கேபின்குள்ளே வருது. ஆனால் கியர் ஷிஃப்டிங்கு சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அப்படியே சடக் 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 சடக்குன்னு கியர் வந்து சேஞ்ச் ஆகுது. நமக்கு டார்கர் மெட்டரில் கூட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு மாதிரி ரொம்ப ரெவ் பண்ண விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கியர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் இதில் அப்படி இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக குவிக்காக வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு த்ராட்டில் நான் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப ரவ் கொடுத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த வைப்ரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ளே இல்லை. சரி, இதில் சஸ்பென்ஷனோட இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இதுலேயும் அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனால் இந்த பவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து ஸ்டிஃபாக கொடுத்துருந்தா நல்லாவே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் வாவ் அப்படிங்கிற லெவலில் தான் இதோட பவர் இருக்குது. டீசலை விட ரிஃபைன்மெண்ட்டு செம்மையாக இருக்குது. அதே நேரத்தில் பவருமே பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது. இந்த DCTயோட ஒரு காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஒன்லி நாங்கள் மிஸ் பண்ணுறது இந்த சஸ்பென்ஷனோட டியூன் மட்டும்தான். இன்னொன்று, இந்த இந்த பெட்ரோலில் கண்டிப்பாக மைலேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஒரு 8.5லேருந்து 9, நமக்கு இங்கே கிளஸ்டரில் காமிக்கிறதோ என்னவோ ஒரு 7.8 தான் காமிக்குது. பட் நாங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேலையும் சரி அக்ரெசிவாக வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால மேபி அப்படி இருக்கலாம். பட் ஒரு 8.59 to 9 அப்படிங்கிறது சிட்டிக்குள்ளே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ரஷ் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் ஒரு 10ங்கிறது ஆவரேஜ் மைலேஜ். ஹைவேல ஒரு 13 to 14 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு மைலேஜாக இருக்கும். அப்போது இந்த பெட்ரோலோட ரிஃபைன்மெண்ட்டு பவரு டெஃபினட்டாக அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பிரேக்கிங், நான் டீசலில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 4 wheel டிஸ்க் இருக்கிறதுனால செம்ம ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு பிரேக்கிங் எய்மான இடத்துல வந்து உங்களுக்கு நிற்கிது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணலாம், எந்த டவுட்டும் இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த பெட்ரோலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் அல்டிமேட்டாக இருக்குது. பட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. இதோட பழைய ஹேண்ட்லிங்லேயே செல்டாஸ் வந்து விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வண்டி ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாகவே இருக்குது. பட் அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். அது மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ செல்டாஸ் பற்றின பெட்ரோல், டீசல், அது போக என்னென்ன சேஞ்சஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் இன்கேஸ் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் கார் பார்க்குறீங்க அப்படின்னா
இதை ஒரு தடவை எடுத்து ஓட்டி பாருங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். ஹைவேல ஓட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நான் கிரெட்டாவுக்கே போயிடுவேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஓகே, பாருங்கள் பிரேக் அடிக்கிறேன், அப்படியே ஹேண்ட்லிங்கு டகா 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 டகான்னு போகுது. ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.